வெல்கம் டு திருஸ்விஷன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போது 100 சாமி படம் பார்த்தாச்சு. ஸோ அதை பத்தி பேசலாம். ஸோ அந்த படம் வந்து இப்போ தேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி டாக்டர் சசி மட்டும் எப்படிதான் அந்த உண்மை சம்பவங்கள்லாம் தேடி கண்டுபிடிக்காதுன்னு தெரியல. ஏன்னா பிச்சைக்காரன் அது ஒரு உண்மை சம்பவம். அந்த படம் எவ்வளவு எமோஷனலா சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். இல்ல ஒரு தரமான படம். இப்போ வரைக்கும் விஜய் ஆண்டனி கரையில ஒரு டாப்ல இருக்கிற படம்னா அது அந்த படம் தான். அண்ட் இப்போ அவங்களோட காம்போல 100 சாமி. ஸோ அதனாலே இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கிரியேட் ஆயிடுச்சு. பட் நான் எந்த படத்துமே பேசிக்கா எக்ஸ்பிரஷன் ஆக மாட்டேன். நானும் அப்படிதான் இந்த படத்துக்கு பிளாங்கா போய் தான் உட்கார்ந்தேன். பட் படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, சிங்கிள் மாமா வராங்க சுவாசிகா மேம். அவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க இன்னொரு கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பல பிரச்சனைகள் அடங்கிடுது. ஸோ அந்த பிரச்சனைலாம் தாண்டி கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா என்ன படத்தோட கதை அமைது. ஸோ அந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் சுவாசிகா மேம் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் ஸ்டார்ட் இருந்து இந்த வரைக்கும் அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸால இந்த படத்தை கேரி பண்ணி ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்ல, அஜய் ப்ரோவா இருக்கட்டும், ஒரு சக்தி ப்ரோவா இருக்கட்டும், காவியா அனில் அவங்களா இருக்கட்டும், படினகுமார் அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் சுவாசிகா மேம் ஒரு அவார்டு ஒத்தியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் விஜய் ஆண்டனி சார் அவர் வந்துட்டு எக்ஸ்டர்னல் கேமியோ மாதிரி வராரு. அவர் வர்றது என்ன கொஞ்சம் நேரமா இருந்தாலும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சில கேட்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்ல வந்து நீ நல்லா வந்தா கொஞ்சம் ஆச்சு நல்லா வந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க பண்ற வேலைலாம் வந்துட்டு டே இதெல்லாம் மனுஷங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரை அந்த படத்துல பேசப்பட வேண்டிய விஷயத்த மறுமணத்தை பத்தி சூப்பரா போல்டா செமையா பேசியிருக்காங்க. அண்ட் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயம்னால வந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கை வந்துட்டு அப்படியே ஒரு கடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. பட் அதை ஃபுல் ஸ்டாப்போட நிறுத்தக்கூடாது, அம்மா போட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விஷயத்த நல்லாவே சொல்லியிருக்காங்க. செம்ம போல்டா ஆணித்தரமா அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அண்ட் மறுமணம் பண்ணாலும் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணி அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி எப்படி நிக்கணும் அப்படின்னு சூப்பரா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு டேரக்டர் சைஸ்க்கு ஒரு பெரிய பாராட்டுகள், சூப்பரா சொல்லியிருக்கீங்க. அண்ட் இது உண்மை சம்பவம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்ற ஊர்ல இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கும்போது கொஞ்சம் கோவமா தான் வருது. ஏன் இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல ஏகப்பட்ட விஷயம் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. அதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மனுஷங்களாம் மாறினா மட்டும் தான் உண்டு. அண்ட் எப்பயுமே வந்துட்டு மாற்றம் வேணும்னு சொன்னாலும் மட்டும் பாதாது, நம்ம மாறினாதான் மாற்றமும் வரும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை இவங்க சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கடையை செட் பண்ணிப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் பொறுத்தளவுக்கு பரபரன்னு போகும். முக்கியமா டுவர்ஸ் கிளைமாஸ் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் படத்துல எனக்கு பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுன ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு காமெடி போஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, கமர்ஷியல் ரீதியா அந்த படம் வந்துட்டு அந்த காமெடி ஏரியா மட்டும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சிப்பார மாதிரி இருக்கு. மற்றபடி ஒரு தரமான படம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, பிச்சைக்காரன் படமா இருக்கட்டும், சிவப்பு மஞ்சள் பசியா இருக்கட்டும், இந்த 2 படத்துலயும் வந்துட்டு கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நிறைய சீன் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கதைக்கு அது பெருசா ஒன்றும் பாதிக்கல. பட் பெட்டரா வச்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் சொல்லிக்கிறேன். ஓவராலா இது ஒரு ஒர்க் தான். ஸோ ஓவராலா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த வாரம் வந்து ஒரு சூப்பரான வாரம். இந்த மாதிரி வாரத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஏன்னா தியேட்டர்ல வந்த படமா இருக்கட்டும், ஓடிடில வந்த படமா இருக்கட்டும், எல்லாமே தரமான படம் தான் இந்த வாரம் வந்திருக்கு. அண்ட் நான் வந்து நேற்று வந்துட்டு பாயிண்டி பங்காரம், அதாவது எங்கள் தங்கம் சம்பந்த படம் பார்த்தேன். இன்னைக்கு நான் 2 படம் பார்த்தேன், பாலன் த பாய், அப்புறம் 100 சாமி. 2 படமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எனக்கு எங்கள் தங்கம் வந்து டீசெண்டா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த 2 படம் எனக்கு செம ஒர்த்தா இருந்துச்சு. அண்ட் தியேட்டர் வாசா இன்னும் முடியல. இன்னும் எங்க சின்ன ஆசை அப்படின்ற இந்திரன்ஸோட அந்த மலையாள படம் ஒன்று வந்திருக்கு. இந்த படம் ஆக்சுவலா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் தியேட்டர்ல பார்க்க முடியுமான்னு தெரியல. சான்ஸ் பெருசா பார்க்கலாம். நான் ஓடிட்டு வந்தோடனே நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இதோட வீக்கெண்ட் ரிவ்யூ முடிஞ்சு அடுத்து நிறைய சஜஷன்லாம் வர காத்துட்டு இருக்கு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓவரால் 100 சாமி ஒரு ஒர்த்தான படம். தயவு செஞ்சு இந்த படத்தை குடும்பத்தோட தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும். அந்த படத்தை நீங்க பாத்துங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சுட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், மூவி ரெக்கமெண்டேஷன், மூவி சஜஷன், ஒரு வெப் சீரிஸ் ரிவ்யூ ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம திருஸ்விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்துட்டு எடிட்டிங் வந்துட்டு அடிக்கடி போட ட்ரை பண்றேன். அண்ட் அதுக்கும் வந்துட்டு நீங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நீங்க இல்லாம நான் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.